அனைவருக்கும் வணக்கம். சார், நான் கோஃபுர்கள்லேருந்து சுந்தர் பேசுகிறேன் சார். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஃபார்மாவில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஈச் மேனுஃபேக்சரர் வைஸ் வந்து ஒரு 1000 ப்ராடக்ட்ஸு 500 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு ஃபார்மா ரீட்டெயிலாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு ஒரு 45,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம பல்க் அப்டேட் வழியாக பேட்ச் அப்டேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு HSN GST ஆட்டோமேஷன் டூல் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த டூல் வந்து உங்களுக்கு குயிக்காகவும் அதே சமயத்தில் வந்து HSN கோடு GST ரெண்டையுமே வந்து அட் அ டைம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், HSN மட்டும் பண்ணணுமா இல்லை GST மட்டும் பண்ணணுமான்னு. அந்த மாதிரி 2 விதமாகவும் நீங்கள் வந்து அப்டேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் எங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு 40 மேனுஃபேக்சரர்ஸோட லிஸ்ட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் க்ளவுடில். அது இல்லாமல் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் லிஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் நேம், ப்ராடக்ட் நேம், HSN கோடு, GST டேக்ஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸலில் ஃபில் பண்ணி எக்ஸல் வழியாக எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதை அப்லோட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து குயிக்காக வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அனுப்ப வேண்டியது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஒரு எக்ஸலில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் நேம் இருக்கணும், ப்ராடக்ட் நேம் இருக்கணும், HSN கோடு இருக்கணும், GST டேக்ஸ் கோடு இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் வந்துட்டு hsnupdate@gofrugal.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதை அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஈஸியாக வந்து மேப் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஒரு க்ளவுட் டேட்டா பேஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து மேனுஃபேக்சரோடைய HSN அண்ட் GST டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு 40 மேனுஃபேக்சரோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ளஸ் இன்னைக்கு வந்து ஒரு 20 மேனுஃபேக்சரர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 60 மேனுஃபேக்சரோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் உங்கள்கிட்ட இந்த புது ஏதாவது மேனுஃபேக்சர் லிஸ்ட் விட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் அந்த எக்ஸல் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணி தரோம். இந்த டூல் வந்து HQDE ARPAS 7 ரீட்டெயில் ஃபார்மசி எல்லாருக்கும் வந்து காமனானது. இந்த ஸ்க்ரீனில் என்ன காமிக்கும்னாக்க, ஒரு மேனுஃபேக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர் வந்து ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து க்ளோஸ்லி மேட்ச் ஆகுது, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து பார்ஷியலி மேட்ச் ஆகுது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேட்சே ஆகலை. இந்த மாதிரி 4 விதமான ப்ராசஸ் வந்து காமிக்கும். க்ளோஸ்லி கம்ப்ளீட்லி மேட்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். க்ளோஸ்லி மேட்சிங் வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ஷியலி மேட்சிங்னா நீங்கள் மாடிஃபை பண்ணி செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட் மேட்சே ஆகலைன்னா நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணி எது மேப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நன்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மேப்பே ஆகாது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ உங்கள் ப்ராடக்டில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டவுன்லோட் கேட்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுடில் இருக்கிற எல்லா டேட்டா பேஸும் வந்து உங்களுக்கு லோக்கலில் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே மேனுஃபேக்சர் லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மேனுஃபேக்சர் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சன் அண்ட் ஜான்சன், டோரண்ட் ஃபார்மா, மேக்லியோட்ஸ் இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஃபில்டர் ஆகிட்டு ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, கம்ப்ளீட்லி மேட்ச்டு, கம்ப்ளீட்லி எவ்வளோ மேட்ச் ஆகிருக்கு, க்ளோஸாக எவ்வளோ ஐட்டம் மேட்ச் ஆகிருக்கு, பார்ஷியலி எவ்வளோ ஐட்டம் மேட்ச் ஆகிருக்கு, இது வரைக்கும் மேட்சே ஆகாதது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பட்டன் இருக்கும்,
ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இன்னும் 2 நாளில் வந்து இது வந்து அப்லோட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி நாளைக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இது கிடைச்சோடனே உங்களுக்கு ஒரு பேட்சாக வந்து இது ரிலீஸ் பண்ணுவாங்க. இது டவுன்லோட் பண்ணோடனே நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எதெல்லாம் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆயிருக்கோ அதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். க்ளோஸ்லி மேட்ச்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு அதுலேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி லிஸ்ட் பண்ணி சேவ் மேப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சப்ளையருக்கு நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் இப்போ அப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து செலக்டும் பண்ணிக்கலாம், டைரெக்டாக டைப்பும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு லோட் ஆகலை. இங்கே வந்து ஸ்க்ரீன் லோட் ஆகும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் மேப்பிங்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸல் மாதிரி இங்கே ஒரு கிரிட் இருக்கும் உங்களுக்கு. அந்த கிரிட்டில் நீங்கள் வந்து எப்படி எக்ஸலில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே ட்ரில் டவுன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்க முடியும். இது வந்து மவுஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீபோர்டு வச்சுட்டே நீங்கள் என்ட்ரு கொடுத்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பார்ஷியலி மேட்ச்டு. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் காமிக்கும், இதெல்லாம் இங்கே உள்ள ஐட்டம்ஸ் காமிக்கும், ரைட் சைட்லேயும் ஐட்டம்ஸ் காமிக்கும். எது மேட்ச் ஆகலையோ இதெல்லாம் மேட்சே ஆகலை அப்படின்னு சொல்லிடும். நீங்கள் மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு நாளைக்கு ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பேட்ச் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு லிங்க் இருக்கும் வெப் ரிப்போர்ட்டரில். அந்த வெப் ரிப்போர்ட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது க்ளவுட் ஆக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நாளைக்கு உங்களுக்கு இந்த பேட்ச் கிடச்சிரும். நீங்கள் கிடைச்ச உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி குயிக்காக எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து மேப் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த டூல் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா, ஹெச்கியூ கஸ்டமர்ஸாக இருந்தாங்கன்னா ஹெச்கியூலே லாகின் கொடுத்துருவோம். ஸ்டாண்ட் அலோன் டிஇ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வெப் ரிப்போர்ட்டர் லாகின்ல இந்த டூலை வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப் ரிப்போர்ட்டர் லாகின் பண்ணிட்டு அங்கேருந்து நீ கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். அங்கே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு எக்ஸல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். லெஃப்ட் சைடு இருக்கிறது உங்களோட ஐட்டம் மாஸ்டர்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். ரைட் சைடு வந்து நீங்கள் அந்த நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா டிபி, ஆல்மோஸ்ட் 60 மேனுஃபேக்சரோட ஐட்டத்தை வந்து நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற கம்பெனியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்களே அப்டேட் பண்ணிவிடுவோம். HSN கோடும் டேக்ஸும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாத மேனுஃபேக்சராக இருந்ததுன்னா உங்களால் அனுப்ப முடியும்னா அந்த ஃபார்மெட் இப்போ ஷேர் பண்ணுவார். அந்த ஃபார்மெட்டில் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிங்கன்னா நாங்களே டிபியில் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி பல்க் அப்டேட்டில் போயிட்டு நீங்கள் HSN கோட அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க பாதி இது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்க இந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணிவிடும் உங்களுக்கு HSN கோட. நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை இந்த டூல் வழியாக பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அதான் பண்ணிட்டேன். சரி நன்றி நன்றி. அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை, மியூட்ல இருக்கு. சரி சொல்லுங்க. ஹலோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் சேட்டில் பண்ணலாம். சார், இப்போ நான் திரும்ப ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இந்த டூல் வந்து ஒன்லி ஃபார் டி ஃபார்மா அண்ட் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கோசம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எங்களோட டேட்டா பேஸில் வந்து 60 மேனுஃபேக்சரோட HSN கோடு, GST டேக்ஸ்லாம் மேப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த 60 மேனுஃபேக்சரில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோ மேப் ஆகிடும். அதுதான் ஒரு ஓவர்வியூ ஆஃப் திஸ், இந்த டூலோட ஓவர்வியூ. இது எப்படி ஒர்க் ஆகுனா, நம்மளோட வெப் ரிப்போர்ட்டர் லாகின் டி கஸ்டமர்ஸ் ஸ்டாண்டர்லோன் கஸ்டமர்ஸ் இருந்தால் வெப் ரிப்போர்ட்டர் லாகின் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு தனி டேபாக கொடுக்க போகிறோம். அது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இது இன்னும் ரிலீஸ் ஆகல, நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே தான் ரிலீஸ் ஆகும். நான் அதனால் இப்போ சொல்லிடுறேன். வெப் ரிப்போர்ட்டரில் ஒரு டேப் வந்துடும், தனி டேபு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து உங்களோட மேனுஃபேக்சரை செலக்ட் பண்ணுற சொல்லி கேட்கும். ரைட் சைடு நம்மளோட லோக்கல் டிபி, உங்களோட டி மாஸ்டர்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இல்லை ரைட் சைடு காட்டும். லெஃப்ட் சைடு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு லோட்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஐட்டம்லாம் சேம், அதாவது எங்ககிட்ட இருக்கிற டிபியில் இருக்கிற நேமும் உங்க டியில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எதெல்லாம் சேமா இருக்கோ அந்த ஐட்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும். இதெல்லாம் நியரஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேட்ச்டுன்றது 2 நேமும் சேமா இருக்கணும். கோபுரங்கள் சைடு ஆஸ் வெல் அஸ் உங்க 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 டியில் இருக்கிற நேம் மேட்ச் ஆகிடும். அப்படி நியரஸ்ட் மேட்ச்னா, வெரி க்ளோஸ்லி மேட்ச்னா, அதை நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பேராசிட்டமால் 10 mg, பேராசிட்டமால் ஸ்பேஸ் 10 mg அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நாங்கள் வந்து அந்த ஆப்ஷன் கேட்போம் எந்த ஐட்டத்தை மேப் பண்ணணும்னு. மேனுஃபேக்சர் ஷீட்ல இருக்கிறதுக்கு ஈக்குவலண்டா அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி மேப் பண்ணணும். பார்ஷியலி மேட்ச்டுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் மேட்ச் ஆயிடுச்சு, சஃபிக்ஸ் மேட்ச் ஆகலன்னா அது தனியா வரும். லாஸ்டா இருக்கிறது வந்து என்னன்னா, 2 கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஐட்டமே ஃபுல்லி, அதாவது மொத்தமாவே மேட்ச் ஆகலாம்னு மீனிங். எங்களோட டிபில இருக்கிற நேமும் உங்களோட டிபில இருக்கிற நேமும் மேட்ச் ஆகலாம்னு அர்த்தம். அந்த இதுல வந்து நீங்க உங்ககிட்ட இல்லாத நேமும் எங்க டிபில இருந்ததுன்னா அதுவும் அங்க கவுண்ட் ஆகும். சரியா? இதுதான் சார். இது வேற எதுவும் இல்லை. இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒவ்வொரு ஐட்டமா போய் அப்டேட் பண்ணா டைம் எடுக்கும். டைம் கன்சியூம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஃபாஸ்டா எங்களோட டிபில இருந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்றதுக்கும் இந்த டூல் டிசைன் பண்ணிருக்கோம். இது ஒன்லி ஃபார் ஃபார்மா. இதில் HSN கோடு டேக், ஜிஎஸ்டி டேக்ஸ் இதெல்லாம் காமிக்க மாட்டோம். நேம் மட்டும் தான் ரெண்டும் மேப் பண்ணுறது கொடுப்போம். பேக் எண்டில் வந்துட்டு இந்த டேட்டா இது HSN கோடும் ஜிஎஸ்டி கோடும் அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஹலோ மிஸ்டர் அசோக், எப்படி மேப் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். அதாவது இப்போ இல்லை, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வெப் ரிப்போர்ட்டர் லாகின்ல போனீங்கன்னா ஐட்டம் நார்மலைசேஷன் ஃப்ரம் கேட்டலாக் மாஸ்டர்ஸ்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் அந்த டவுன்லோட் கேட்டலாக்னு கொடுத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் வந்து நம்ம கிளவுட்ல இருந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும் லோக்கல் மிஷினில். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த செலக்ட் பண்ண சொல்லும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, செலக்ட் கேட்டகரி மேனுஃபேக்சர். இங்கே வந்து எங்களோட டிபியில் இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் நேம்ஸ்லாம் இங்கே காட்டும். நீங்கள் இந்த மேனுஃபேக்சரை சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து செலக்ட் மேனுஃபேக்சர்ஸ்னு இருக்கு இல்லையா, டி மேனுஃபேக்சர்ஸ், அது உங்களோட மேனுஃபேக்சர் இருந்ததுன்னா அங்கே சூஸ் பண்ணிட்டு அப்ளை ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரோட ஐட்டம் வந்து லோட் ஆகும். உங்க டிபில இருந்தும் பிளஸ் எங்களோட டிபில இருக்கிறதும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். அங்க நீங்க ஜஸ்ட் அதை மேட்ச் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்க வெரி க்ளோஸ்லி மேட்ச்டில் ஃபைன் பாயிண்ட் லான்செட்ஸ் 25S இருக்குது. ரைட் சைட்லேயும் 25S வித்தவுட் சிங்கிள் கோட்டில் இருக்குது. ஸோ லோக்கலில் இருக்கிறதும் ஹெச்குள்ளதும் சேமாக இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் கோட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது வந்து க்ளோஸ்லி மேட்சாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை டைரெக்டாக சேவ் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அங்கே வச்சு என்டர் பண்ணிவிட்டு வேறு காம்பினேஷன்ஸ், இந்த ஃபைன் பாயிண்ட்லேயே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் எக்ஸல் ஃபார்மேட் எப்படி இருக்கும், ப்ராடக்ட் நேம் மட்டும்தான் காமிக்கும்.
இதில் வந்துட்டு ஹெச்எஸ்என் கோட் ஜிஎஸ்டி டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்காது. நீங்கள் ஒன்லி ப்ராடக்ட் நேம் மட்டும் மேப் பண்ணிட்டு சேவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹெச்எஸ்என் கோட் அப்டேட் ஆகிடும். ரேட் அப்டேட் ஹலோ சார், இது இல்லாமல் அந்த ரேட் அப்டேட்டுக்கும் டூல் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது இன்னும் அது டூல் யூஐ கிடைக்கல, கிடைச்சதான் உங்களுக்கு காட்டுறோம். இதெல்லாம் அதாவது இப்போ அந்த ரிவைஸ்டு ப்ரைஸ் லிஸ்ட் இப்போ வந்திருக்கும் இல்லையா, மேனுஃபேக்சர் வந்து ரிவைஸ் பண்ணி ஒரு ரேட் கொடுத்துருப்பாங்க, அதையும் அப்டேட் பண்ணணும் நம்ம டியில். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு ஹலோ சார், உங்களோட பிரைஸ் லிஸ்ட் ஏதாவது மேனுஃபேக்சர் வந்து ரிவைஸ்டு பிரைஸ் உங்களுக்கு யாராவது அமைச்சிருந்தாங்கன்னா உங்ககிட்ட எக்ஸல் ஃபார்மெட்ல இருந்ததுன்னா எங்கள் கோபுரங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது இருந்ததுன்னா அதுவும் நம்ம இதே மாதிரி ஒரு டூலில் நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ நாங்கள் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது இருக்கு, ஒரு 35 மேனுஃபேக்சர்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ரிவைஸ்டு ப்ரைஸ். உங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே அனுப்புங்க, தேவையானதை எடுத்துக்கிட்டு நம்ம இதே மாதிரி ஒரு டூல் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அதில் நீங்கள் ரேட் அப்டேட் பண்ணலாம். எங்களுக்கு பிடிஎஃபாக தராமல் எக்ஸலில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் மேனுஃபேக்சர் நேம், ப்ராடக்ட் நேம், ஹெச்எஸ்என் கோடு, ஜிஎஸ்டி டேக்ஸோட உங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இன்னும் குயிக்காகவும் பண்ண முடியும். அசோக் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக எப்போ இந்த அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, இந்த ரிலீஸ் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஒன்ஸ் ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு அந்த பேட்ச் கிடைக்கும், லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அசோக், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் அதே தான் கேட்குறீங்க. அந்த டூல் வந்து இப்போ டெவலப்மெண்ட் இன் ப்ராக்ரஸில் இருக்குது, டெஸ்டிங் போயிட்டு இருக்கு, ஃபைனல் டெஸ்டிங். நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த டூல் வந்து வெப் ரிப்போர்ட்டர் லாகின் பண்ணி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? சிம்பிள் சார், இதில் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. வேறு உங்களோட அந்த ஹெச்எஸ்என் கோடு டேக்ஸ் மேப்பிங்கை ஈஸி பண்ணுறதுக்கு ஒரு டூல் கொடுக்குறோம், அவ்வளோதான். அது ஜஸ்ட் லைக் ஒரு எக்ஸல் ஃபார்மெட் மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு ஐட்டம்ஸ்க்கு லிஸ்ட் ஆகும். லெஃப்ட் சைடு இருக்கிறது எங்களோட உங்களோட டேட்டாபேஸ்ல இருந்தும் லெஃப்ட் சைடு லிஸ்ட் ஆகிற ஐட்டம் வந்து எங்களோட கிளவுட்ல இருந்து டவுன்லோட் ஆகி மேனுஃபேக்சர் நேம்ஸ் எல்லாம் காட்டும். ரைட் சைடு இருக்குது உங்களோட லோக்கல் டிபில இருக்கிற நேம்ஸ் லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட் அது ஆட்டோ மேட்ச், என்னென்ன ஐட்டம்லாம் மேட்ச் ஆகுதோ அது ஆட்டோ மேட்ச் ஆகிடும். எந்தெந்த ஐட்டம்லாம் மேட்ச் ஆகுதோ அது ஆட்டோ மேட்ச் ஆகிடும். வெரி க்ளோஸாக மேட்ச் ஆகிக்கிறது உங்ககிட்ட ஆப்ஷன் கேட்கும் எந்த ஐட்டம் கரெக்ட்னு. பார்ஷியலி மேட்ச்ன்றது இப்போ ஒரு 50% மேட்ச் ஆகிடுச்சு ஐட்டம் நேம், 50% மேட்ச் ஆகலைன்னா அந்த ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து உங்ககிட்ட காட்டும். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க.
ஜிஎஸ்டி ஹலோ மிஸ்டர் செல்வா. பிரிண்ட் டிசைன் சேஞ்சஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த லேட்டஸ்ட் பேட்ச் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களை அந்த வீடியோ மெட்டீரியல் அங்கே ஷேர் பண்ணுறோம், எப்படி எந்த ஃபார்மெட்டில் வரும்ன்றது. அதாவது ஜிஎஸ்டி டேக்ஸ் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் இந்த லேட்டஸ்ட் பேட்சில். உங்களுக்கு பிரிண்ட் ப்ரொஃபைலும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பிரிண்ட் ப்ரொஃபைல் வந்து அடுத்த பேட்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சேல்ஸ் பர்ச்சேஸ்ன்னு. ஸோ நீங்கள் அந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி டைமிங் நீங்கள் வந்து பில்லிங் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பில் ஃபார்மேட் பற்றி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது டிஃபால்ட் பில்லிங்கில் வந்துட்டு நாங்கள் இந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்கோம். எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலில் வந்துட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் டிஃபால்ட் பிரிண்ட் ப்ரொஃபைலே வந்துட்டு நாங்கள் அடுத்த பேட்சில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அது கூடிய சீக்கிரம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரொஃபைல் வந்து கரண்ட்லி ஒர்க் ஆகும் உங்களுக்கு
ஜிஎஸ்டி. ஸோ இது தவிர நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மை கோ ஃப்ரூகல் ஆப் வழியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அபவுட் த லேட்டஸ்ட் பேட்ச் பற்றி. அது போக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ராக்டிஸ் மோட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன்லாம் எப்படி டேக்ஸ் கால்குலேஷன் ஆகுது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோ ஃப்ரூகல் ஜிஎஸ்டியில் சேட்பாட் இருக்குது. ஸோ நீங்கள் த்ரூ சேட்பாட் வழியாகவும் வரலாம். வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்ப் வீடியோ டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல இருக்கு. நீங்க கோ ஃப்ரூகல் வீடியோ டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் எவ்வளோ பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த லேட்டஸ்ட் பிரிண்ட் ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு இன்னொரு பேட்ச் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். அதில் வந்துட்டு இந்த இது ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ் சப்மிஷன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு மாஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் கொடுத்துருந்தோம். அடுத்த பேட்சில் வந்து டிரான்சாக்ஷன்ஸும் அந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸும் கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு அதுலேயே வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்டட் ஆப்ரேஷன்ஸ் வந்து போஸ்டிங்ஸ், அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு இன்னும் ரிலீஸ் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான ரிலீஸ் வந்து நம்ம கொடுக்கும். அதாவது நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டடா பேட்ச் டெய்லி ரிலீஸ் ஆகுது. ரீசன் என்னன்னா, எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். மேஜரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலைக்கு பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டியில் கரெக்டாக ஒர்க் ஆகும். பேசிக் ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியும், பிரிண்ட் அவுட்ஸ், இ ஃபைலிங்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களை வந்து நிறைய ரிலீஸ் இருக்கு. இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ண கவர்மெண்ட்டும் இன்னும் டிக்ளேர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால ரிலீஸ் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். அது எல்லா ரிலீஸ்க்கும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க மை கோ ஃப்ரூகல் ஆப் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்பப்போ கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்க ஹோம் ஸ்கிரீன்லேருந்து அப்டேட் நான் கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டு ஏதாவது அவைலபிலிட்டி நியூ பேட்ச் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்டேட் வந்து அப்பப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டிக்கு. மிஸ்டர் வருண் வந்து டிரான்சிட் ஃபார்ம் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் அந்த டெவலப்மெண்ட்டில் இருக்கோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த ரிலேட்டட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்.
ஜிஎஸ்டி பற்றி உங்களுக்கு பொதுவான கேள்விகளுக்கு கோஃபுர்கள் ஜிஎஸ்டி சேட்பாட் வழியாக அவங்க கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சேட் பண்ணுங்கள். வெங்கடேஷ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, எப்படி மிஸ்மேட்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறோம் டைரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு, லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்கள் க்ளவுடில் இருக்கிற டேட்டா பேஸோட நேம் காமிக்கும், ரைட் சைடில் வந்து ஒரு நேம் காமிக்கும். ஸோ நீங்கள் இதில் வச்சு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய காம்பினேஷன்ஸ் வந்து காமிக்கும். ஒரே நேம், ப்ராடக்ட் நேமில் இருக்கிற என்னென்ன நேம்ஸ் எல்லாமே காமிக்கும். ஏது நீங்கள் வந்துட்டு சார் இது மிஸ்மேட்ச் ப்ராடக்ட்லாம் மேப் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன், தேர்டு, ஃபோர்த் அதில் வந்து மிஸ்மேட்சில் வந்துடும். லாஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க, நாட் மேட்ச் அட் ஆல்ன்றது வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆகாத ஐட்டம். அந்த ஐட்டம் வந்து நீங்கள் தான் மேனுவலாக செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ராடக்ட்ல வச்சு என்டர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கீழே டவுன் ஏரோ அப் ஏரோ ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் எனி ப்ராடக்ட். ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் இருக்கிறது ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணியும் சர்ச் பண்ணலாம், செலக்டும் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சேட் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்க. இந்த டூல் மேக்ஸிமம் உங்களுக்கு டுமாரோ, நாளைக்கு மதியம் ஒரு 3-4 o'clock ரிலீஸ் கிடைக்கும். அது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் உடனே அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 30, நாளைக்கு 29 டூல் கிடைச்சிரும். 30ஆம் தேதி உங்களுக்கு 1 day டைம் இருக்குது. மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா இந்த டூலை வச்சு நீங்கள் ஒரு 1 or 2 hours உங்களோட ஐட்டத்தை மேப் பண்ணிட முடியும்.
ரீட்டைல் கஸ்டமர் ஹலோ. இந்த ஃபார்மட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இதான் இந்த எக்ஸல் ஃபார்மட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 60 சப்ளையர்ஸ் வந்து 60 மேனுஃபேக்சரோட டேட்டாஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது இல்லாமல் உங்ககிட்ட வேற ஏதாவது மேனுஃபேக்சர்ஸ் லிஸ்ட் இருக்குன்னா உங்களால் சென்ட் பண்ண முடியும்னா இந்த ஃபார்மட்ல எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. எக்ஸல் ஷீட்ல ஃபர்ஸ்ட் காலம் எம்எஃப்ஆர் நேம், செகண்ட் காலம் ப்ராடக்ட் நேம், தேர்டு காலம் ஹெச்எஸ்என் கோட், ஃபோர்த்து காலம் ஜிஎஸ்டி டேக்ஸ் பெர்சன்டேஜ். அவ்வளோதான். இந்த 4 காலத்தை மட்டும் ஃபில் பண்ணி hsn update @gofrugal.com அப்படின்ற ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. சரியா? அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமா சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் டூல்ல அந்த மேனுஃபேக்சரோட ஐட்டம்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். மிஸ்டர் சிவா, நீங்கள் வந்து டிஇ 6129லேருந்து நீங்கள் லேட்டஸ்ட்டு கூட அப்டேட் பண்ணிக்கலாம். 6131 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டு நாளைக்கு வர ரிலீஸும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சார் சீக்கிரம் உங்களோட கொரிஸை ரைஸ் பண்ணுங்க. இன்னும் 5 minutes மோர்.
சார் வேற ஏதாவது queries இருந்தால் ரைஸ் பண்ணுங்க சார். We are ready to answer you. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 60 மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட் லிஸ்ட் கிடைச்சிருக்கு. அதனால அவங்ககிட்ட வேற ஏதாவது மேனுஃபேக்சர் ஷீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண முடியுமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம குமுலேட்டிவாக நாளைக்கு தரப்போகிறோம். அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த மேனுஃபேக்சர் உங்ககிட்ட ஷீட் இருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. So, okay, sir. So, thanks for your participations. Thank you, sir. Thank you for your participation.